சரியாப்பா? சரி சரி பிள்ளைங்களா கவனிங்க. இந்த மாதிரி இப்ப நம்ம பார்க்க போற ஸ்கிரிப்ட் ஒன்னும் கஷ்டமே கிடையாது, ஈஸியான ஸ்கிரிப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? இதுல வந்து ஃபார்ம் வந்து ஒரே ஒரு சின்ன டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் இருக்கு. அதுக்குள்ளார நம்ம எத்தனை நம்பர் வேணும்னா தரலாம். அந்த நம்பர் எல்லாத்துக்கும் டோட்டல் சம் எவ்வளவுன்னு சொல்லணும். அப்புறமா எத்தனை எலிமெண்ட், நம்ம இப்போ 5 எலிமெண்ட் 6 எலிமெண்ட் நீங்க 2 பேர் ஒண்ணா உட்காராது, டேபிள தனியாபா முன்னாடி பா இந்த சேர் இருக்குப்பா. ஓகேப்பா, 5 எலிமெண்ட் 7 எலிமெண்ட் அது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லணும் எத்தனை எலிமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறமா லாஸ்ட் ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ஆவரேஜ் வந்து என்ன கேட்டீங்கன்னா, நம்ம டோட்டல் கண்டுபிடிக்கணும்ல, அது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் டிவைட் பண்ணா கிடைக்கும். இது மூணும் நாம ஏற்கனவே எக்ஸல் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஞாபகம் இருக்குதா? எக்ஸல்ல நம்ம சம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அப்புறம் கவுண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து ஆவரேஜ்னு ஃபங்க்ஷன் இருக்கு. இதெல்லாம் ஓகே. ஆனா நாம இப்போ என்ன செய்ய போறோம், நம்ம ப்ரோக்ராம் வழியா நம்பர்ஸ் ஆட் பண்ணி இந்த ரிசல்ட்டை கண்டுபிடிப்போம். பண்ணுவோமா? சரி. இப்போ விண்டோஸ் ஆன் சிஎம்டி ஏற்கனவே அபாக் சர்வர் ஆன்ல இருக்குது, நீங்க பாருங்க. ஜாம்புக்குள்ளால நம்ம அபாக்க ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டோம். அதனால இப்போ ஜஸ்ட் வந்து விண்டோஸ் ஆர் சிஎம்டி கொடுத்துட்டு உள்ள போவோம். முதல் மந்திரத்தை போடுவோம். ஷாபியா கண்டினியூ பண்ணுவியா? கம் cd zamp /ht docs பண்றதுன்னா பண்ணு. உனக்கு இன்ட்ரெஸ்டா இருக்குதுன்னா வந்து உன்னால எவ்வளவு முடியுதோ சொல்லு, நான் அப்புறம் மீதி எடுத்துக்கிறேன். உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா பா வந்து செய். பா ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. எப்ப நீ உனக்கு இதுக்கு மேல வேணாம்னு சொன்னேன்னா நான் வந்து நான் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணேன். சரி, நோட் பேட் இது வந்து sum.html இருக்கும்னு நினைக்கிறேன். நோட் பேட் abg.html. ஸோ நீங்க abg ஃபார் ஆவரேஜ் abg.html ஓகே கொடுப்போம், எஸ் கொடுப்போம். கொடுத்துட்டு இங்க பாரு, இதுல என்ன செய்யறேன், HTML ஹெட், அதுக்கப்புறம் டைட்டில் வந்து ஆவரேஜ் ஆஃப் given numbers, அதுக்கப்புறம் /டைட்டில். இதுல நான் இத காப்பி பண்ணல காலையில, அது ஞாபகம் வச்சுன்னு அதுலயே யோசிச்சுன்னு இருக்கிறேன். காலையில இந்த மாதிரி காப்பி பண்ணிட்டு H1க்குள்ளால போடல, H1 டேகே மறந்துட்டேன். அதுக்கப்புறமா லிங்க் rel equals style sheet, அதுக்கப்புறமா type equals text/css, அதுக்கப்புறமா href equals red.css. உனக்கு இதுக்கப்புறமா உன்னோடது தீபா, உனக்கு வந்து இதுக்கப்புறம் red.css எப்பவுமே கரெக்டான ரிசல்ட் தான் வரும். நீ அப்படியே விட்டுடு, நீ பாட்டுக்கு டைப் பண்ணாலே போதும். அதுக்கப்புறமா ஸ்கிரிப்ட் type equals text/css, சாரி text/javascript. நம்ம ரெண்டு இடத்துல டைப் கொடுக்கறதால கொஞ்சம் மூளை குழப்பம் எடுத்து. language equals javascript done. இதுல /script முடிஞ்சிருக்கா? இப்போ ஃபங்க்ஷன் abg ஆவரேஜ் கார்டு, ஃபங்க்ஷன் abg bracket open bracket close. இதுக்குள்ளால என்ன பண்றேன், where x equals, நம்ம இந்த இது கொடுக்குறோம் இல்லையா, இன்புட் கொடுக்கறது வந்து x-னே வாங்குறோம்னு நினைக்கிறேன். x-னு வாங்குறோம், அதுல இருக்கிற எல்லாத்தையும் வாங்கி ஜஸ்ட் அப்படியே ஸ்பிளிட் பண்ணா போதும். டாக்குமெண்ட் டாட் abg form டாட் எக்ஸ் டாட் வேல்யூ, அப்படியே வேல்யூ கொடுக்க கூடாது, டாட் split ஸ்பிளிட் சொல்லிட்டு ஸ்பேஸ் வந்தா ஸ்பிளிட் பண்ணு. கவுனிங்க, இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், எதுவுமே இந்த இடத்துல இங்க பாரு, இந்த டபுள் கோட்டுக்கும் இந்த டபுள் கோட்டுக்கும் நடுவுல ஸ்பேஸ் இருக்குது. நீங்க நார்மலா டபுள் கோட் போட்டு ஒரு ஸ்பேஸ் தட்டினீங்கன்னா ஒரு டபுள் கோட் தான் வரும். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்பேஸ் தட்டிட்டு அப்புறமா டபுள் கோட் போட்டு இன்னொரு தடவை ஸ்பேஸ் தட்டிக்கோங்க. எனக்கு 2 டபுள் கோட் நடுவுல ஒரு ஸ்பேஸ் வரணும். ஏன்னு சொன்னா நம்ம என்ன சொல்றோம், இப்ப நீங்க எங்க ஸ்பிளிட் பண்ணோம், நாம என்ன பண்ணுவோம்னாக்கா 2 ஸ்பேஸ்
5 ஸ்பேஸ் 7 ஸ்பேஸ் அந்த மாதிரி இன்புட் கொடுக்கும்போது ஸ்பேஸ் கொடுக்குற இடத்துல எல்லாம் நம்பரை ஸ்பிளிட் பண்ணிக்க அப்படின்னு சொல்றோம். அப்ப 2 தனி நம்பர், 5 தனி நம்பர், 7 தனி நம்பர் நீ எடுத்துக்க அப்படின்னு நம்ம ரைட்டா. சரி, அதுக்கப்புறமா வேர் sum equals 0, அப்புறம் அவ்வளவுதான். ஏபிஜி இருக்குதா? இருக்குது. ஏபிஜி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவோம், சும்மா இனிஷியலைஸ் பண்ண வேணாம். அப்புறமா நம்ம அதை பயன்படுத்திக்குவோம். அவ்வளவு. அப்புறம் லென் ஈக்குவல்ஸ் 0. இப்போ நான் என்ன பண்றேன், ஃபார் where I equals 0, I less than x dot length I plus plus கொடுத்துட்டு sum plus equals, நம்ம முன்ன போடும்போது sum equals sum plus I ன்னு போட்டோம், ஞாபகம் இருக்குதா? sum of first n numbers சொல்லும்போது sum equals sum plus I போட்டோம். இப்ப நம்ம அப்படி போடல, plus equals போட்டா போதும். அது மட்டும் இல்ல, பிளஸ்க்கும் ஈக்குவல் போடல, ஸ்பேஸ் கூட கூடாது, ஸ்பேஸ் கூட கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க, அது தப்பாயிடும். அதுக்கப்புறமா பிளஸ் ஈக்குவல்ஸ் எக்ஸ் ஆஃப் ஐ. ஆனா இது நம்பரா மாத்தணும், அதனால ஒரு நம்பருக்குள்ளால இது போடணும். ஏன் சொல்லுங்க, இல்லைன்னா ஸ்ட்ரிங்கா எடுத்து ஒன்னோட ஒண்ணு அப்படியே ஸ்ட்ரிங் மாதிரி ஓட்டிடும். சரியா? அதனால நம்பர் எக்ஸ் ஆஃப் ஐ. இந்த ஃபார் லூப்புக்கும் முன்ன போட்ட ஃபார் லூப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, யாராவது கண்டுபிடிச்சிங்கன்னா எனக்கு சொல்லுங்க. இந்த ஃபார் லூப்ல நம்ம கர்லி பிரேஸ் போடல, கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ணல, தெரியுதா? இது வரைக்கும் நம்ம போட்ட ஃபார் லூப்ல எல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், ஃபார் லூப் ஆரம்பிக்கும் போது ஒரு கர்லி பிரேஸ் ஓபன் ஆகும், திரும்ப கர்லி பிரேஸ் க்ளோஸ் ஆகும். ஒரே ஒரு வரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்க கர்லி பிரேஸ் போடாம விட்டா தப்பு கிடையாது. அதுக்காக தான் இதுல கர்லி பிரேஸ் போடாம இருக்கு. 4-5 வரி இருக்குன்னா கண்டிப்பா கர்லி பிரேஸ் போடணும். ஆனா ஒரு சிங்கிள் லைன் ப்ரோக்ராம்னா, அதுக்கு அடுத்து ஃபார் லூப் உள்ள ஒரு சிங்கிள் லைன் இருக்குன்னா நீங்க கர்லி பிரேஸ் போட தேவை கிடையாது. சரியா? ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன், சம் எனக்கு கிடைச்சிடும். ஆவரேஜோட வேல்யூ என்னது, லென்த் எவ்வளவு தரும். லென்த் எவ்வளவு கேட்டீங்கன்னா, லென்த் ஈக்குவல்ஸ் எக்ஸ் டாட் லென்த். அதுக்கப்புறமா ஏபிஜி ஈக்குவல்ஸ் சம் ஸ்லாஷ் லென்த். இவ்வளவுதான். இது வரைக்கும் ரிசல்ட்டை நம்ம கால்குலேட் பண்றோம். இதுக்கு அப்புறமா நீங்க எனக்கு சொல்ல வேண்டியது இது வரைக்கும் நீங்க சொன்னா எனக்கு போதும். இதுக்கு அப்புறமா இருக்கிறது கொஞ்சம் ரிப்பீட் ஆகிறது, ஒரே மாதிரி விஷயம் ரிப்பீட் ஆகும், நீங்க அதை எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, நான் என்னன்னு சொல்றேன். இப்போ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ரெஸ் ஓகேபா டாட் இன்னர் ஹெச்டிஎம்எல் ஈக்குவல்ஸ் கொடுத்துட்டு h1 இல்ல கலர் ஏதாவது கொடுத்துருக்குது, தேவையில்லைன்னு நினைக்கிறேன், கலர்லாம் தேவை இருக்காது. கலர் கிரீன் கொடுத்துருக்குதா, எல்லாத்துக்குமே சரி, நாம கலர்லாம் கொடுக்க வேணாம், h1 சரியா. சம் ஈக்குவல்ஸ் கொடுப்போமா கோலான் கொடுப்போமா, சம் வந்து கோலான் கொடுப்போம், கொடுத்துட்டு பிளஸ் போட்டு சம் பிளஸ் போட்டுட்டு ஸ்லாஷ் h1 போட்டுருங்க, க்ளோஸ். இதுக்கு அடுத்தது கவனிங்க, டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அடுத்த வரிக்காக ரெஸ் டாட் இன்னர் HTML பிளஸ் ஈக்குவல்ஸ். இது என்ன கேட்டீங்கன்னா, ஏற்கனவே இன்னர் HTML கொஞ்சம் வச்சுட்டேன், அது கூட எக்ஸ்ட்ராவா அப்பெண்ட் பண்ணணும்னா பிளஸ் ஈக்குவல்ஸ் ஆபரேட்டர் நான் பயன்படுத்தணும். சரியா? அதுக்கு அடுத்தது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னு வருதா, செகண்ட் வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், மூணாவது ஆவரேஜ் கொடுத்துருப்போம் நினைக்கிறேன், செகண்ட் வந்து நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், மூணாவது ஆவரேஜ், அதுதான். ஓகே, இதுல நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கோலான், இதுல வந்து லென்த், அப்புறம் பிளஸ் போட்டு ஸ்லாஷ் h1. எனக்கு நீங்க இது சொல்ல வேண்டியது கிடையாது, இந்த போர்ஷன் நீங்க எனக்கு சொல்ல வேண்டியது கிடையாது. திரும்ப டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ரெஸ் டாட் இன்னர்
HTML plus equals average colon plus இந்த இடத்துல abg plus slash h1 slash h1. சரியா போச்சா? இப்ப நம்ம 3 தனித்தனி வரியில இந்த ரிசல்ட் டிஸ்ப்ளே பண்றோம். எப்படின்னா முதல் வரியில சம், ரெண்டாவது வரியில நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், மூணாவது வரியில ஆவரேஜ். ரைட்டா? புரியுதா புரியலையா? புரியுதா? இதுல ஸ்பிளிட்னு ஒரு புது ஃபங்க்ஷன் நாம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். இங்க பாருங்க, டாக்குமெண்ட் டாட் ஏபிஜி ஃபார்ம் டாட் எக்ஸ் டாட் வேல்யூ. அப்படியே நம்ம வழக்கமா அதோட நிறுத்திடுவோம். ஆனா அது மேல ஒரு டாட் வச்சு அந்த ஸ்ட்ரிங்கை ஸ்பிளிட் பண்ணு. எது வரும்போது ஸ்பிளிட் பண்ணும்? ஸ்பேஸ் வரும்போது. டபுள் கோட்ஸ் ஓபன், ஸ்பேஸ், டபுள் கோட். எனக்கு நீங்க சொல்ல வேண்டியது இந்த போர்ஷன் மட்டும்தான். ஃபங்க்ஷன்ல ஆரம்பிச்சு இது வரைக்கும் நீங்க சொன்னா போதும், லென் வரைக்கும் சொன்னா போதும். இதுக்கப்புறம் இருக்கிற 3 வரியை நீங்க விட்டுடலாம். ஓகேவா? கால்குலேஷன் பண்ற பார்ட் மட்டும் சொன்னா போதும். அதுக்கப்புறம் இருக்கிறது நீங்க சொல்ல வேண்டியது. இதம்மா காலையில செய்யறேன்னு நினைச்சு காப்பி பண்ணேன். H1 போட மறந்துட்டேன். பாடிக்கு கிரேட்டர் தேன் பாரு, கிரேட்டர் தேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. அடுத்து பேச கண்டினியூ பண்ணலாமா? ஃபார்ம் நேம் ஈக்வல்ஸ் ஏபிஜி ஃபார்ம். நம்ம மேல அங்க ஏபிஜி ஃபார்ம்னு கொடுத்தோம், அதே நேம் தான் இங்க தரணும். அப்புறமா ஆக்ஷன் ஈக்வல்ஸ் ஹேஷ், அப்புறமா மெத்தட் ஈக்வல்ஸ் போஸ்ட், அதுக்கப்புறமா சென்டர், அப்புறமா என்டர் நம்பர்ஸ் பிராக்கெட்ல ஸ்பேஸ் செப்பரேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கோலான் வச்சுட்டு இன்புட் டைப் ஈக்வல்ஸ் டெக்ஸ்ட், நேம் ஈக்வல்ஸ் எக்ஸ், அவ்வளவுதான். பிஆர் ஸ்லாஷ், அதுக்கப்புறமா இன்புட் டைப் ஈக்வல்ஸ் பட்டன். நம்ம இப்படி இன்புட் டைப் போடாம இன்னொன்னு கூட பண்ண முடியும். அதுனா கேட்டீங்கன்னா பட்டன் அப்படின்னே ஒரு டேக் இருக்கு. பட்டன் வேல்யூ ஈக்வல்ஸ் ஆவரேஜ், ஆவரேஜ் ஆன் கிளிக் ஈக்வல்ஸ், நம்ம இப்படி மாத்தி போடுவோம் ஒரு தடவை. ஆன் கிளிக் ஈக்வல்ஸ் ஏபிஜி, அதுக்கப்புறமா ஸ்லாஷ் பட்டன். இதுக்கப்புறம் பிஆர் ஸ்லாஷ், அப்புறமா ஸ்பேன் ஐடி ஈக்வல்ஸ் ரெஸ், அதுக்கப்புறம் ஸ்லாஷ் ஸ்பேன். ஓகேவா? அதுக்கப்புறமா ஸ்பேன் போடணும்.
span. ஓகேவா? அதுக்கு அடுத்தது slash center slash form slash body ஓகேவா? slash html. இதுல நடுவுல ஏதாவது சென்டர் ஃபார்ம் பாடி முடிஞ்சு வேற எல்லா டேகும் முடிஞ்சிடுது. slash html அவ்வளவுதான், வேற எதுவும் ஓபன் டேக் இல்லை. எழுதியாச்சாமா? டெஸ்ட் பண்ணலாமா? நம்ம இப்போ எழுதுறோம். ரெஸ்யூம் ரெக்கார்டிங் கவனி. இப்ப என்ன பண்றோம்? 127.0.0.1/copa/abg.html enter. இப்ப என்ன சொல்றது? average of given numbers. ஐயோ பட்டன் என்னடா வேல்யூ ஈக்வல்ஸ் ஏமாத்தி எடுத்து இன்புட் டைப் போட்டாதான் இது வருமா? பட்டன்னா அப்போ இரு, பட்டன் வேல்யூ இரு, லேபலா இருக்கும் நினைக்கிறேன். பட்டனுக்கு லேபல் வரும்னு நினைக்கிறேன். ஐயோ டெக்ஸ்ட், பட்டனுக்கு டெக்ஸ்ட்னு வரும்னு நினைக்கிறேன். பாப்போம். இது எதுக்கும் அடங்கலைன்னா நம்ம இன்புட் டைப் ஈக்வல்ஸே போட்டுருவோம். இது எதுலயுமே ஆனா இதுல இருக்கு, லேபல் வரல, டெக்ஸ்ட் வரல, பட்டன் வேல்யூ நம்ம முதல்ல கொடுத்துட்டோம். அப்போ வந்து ஐயோ இங்க தரக்கூடாது, இரு டெக்ஸ்ட் எதுவும் கொடுக்காது. இங்க ஆவரேஜ் கொடுத்து பாரு, அநேகமா இதுதான் வரும். இப்ப வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பட்டன் டேக் தரும்போது கவனிங்க, இது நம்ம அதாவது இதுவும் அதே வேலைதான் செய்யும். ஆனா நம்ம இது வரைக்கும் இன்புட் டைப் ஈக்வல்ஸ்னே கொடுத்துட்டு வரோம் இல்லையா? இன்னொரு ஆல்டர்னேட் இருக்குது, நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும், அதான் கொடுத்தேன். ஆனா நானே இதுல ஞாபகம் வச்சு இல்ல, எங்க போய் டெக்ஸ்ட் கொடுத்தா டிஸ்பிளே ஆகும். சரியா? ஸ்லாஷ் பட்டனுக்கும் இதுக்கும் நடுவுல தந்தா போதும். இது கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும், ஈஸி, சின்னதா இருக்குது இல்ல டேக், அதனால. இப்போ ஆவரேஜ் கொடுக்குறோம் இல்லையா? இங்க பாருங்க, நீங்க எந்த நம்பர் வேணா டைப் பண்ணுங்க. 4 கவுனி, எத்தனை நம்பர் வேணா டைப் பண்ணலாம். ஆனா ஒவ்வொரு நம்பருக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் விடும். இப்ப நான் 4ன்னு ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்துட்டேன். அடுத்து 7, ஓகேப்பா? அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடுறேன். 7க்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு 9, அப்புறம் 2. எந்த ஆர்டர்ல வேணும்னா டைப் பண்ணலாம். அப்புறம் 5. இப்ப இருக்கிறதெல்லாம் கூட்டினா எவ்வளவு வரும்? 4 7 11 20 22 27 வருது. சரி, எத்தனை எலிமெண்ட் இருக்கு? 2 4 5 இருக்கு. சரியா? இப்ப ஜஸ்ட் நாம ஆவரேஜ் கொடுப்போம். இருங்கம்மா, லாஸ்ட்ல பிளஸ் ஈக்குவல்ஸ் போட மறந்துருக்கிறேன் இந்த இடத்துல, கூட்டனே. அப்புறம் என்ன? எங்கம்மா? ஆமா, அது ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை, அது பத்தி ஒண்ணும் இல்லை. அது நம்ம போட, அதை பத்தி கவலை கிடையாது. அது இருந்தாலும் இல்லைன்னா ரிசல்ட் மாறாது. 3 4 6 8
ஆவரேஜ் கொடுத்தாச்சு. ஏன் இவ்வளவு பொறுமையா வருது? அப்படியும் வந்த உடனே மறையுது. இல்லம்மா இல்ல, இதுல என்ன நல்லா வருது பாரு. ஆஹா மேம், இந்த இடத்துல H1 போடல, இந்த இடத்துல H1 போடல. இது அப்படி இருந்தாலும் 2 5 7 9 என்னடா கண்ட்ரோல் ஷிஃப்ட் கே கொடு. அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச இன்புட் மந்திரத்தையே போடுவோம். அப்புறமா இது என்ன பிரச்சனை வந்ததுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் ஆவரேஜ் கிளிக் பண்றேன், 0. ஆஹா, ஆன் கிளிக். பசங்களா கவனிங்க, இது அப்படி கூட பண்ண வேண்டியது இல்லையே. சரி விடு, இருங்க. நம்ம இன்புட் டைப் ஈக்குவல்ஸ் போடுவோம். இந்த பட்டன் ஏன் இப்படி பண்ணுதுன்னு அப்புறமா பாத்துக்கலாம். டைப் ஈக்குவல்ஸ் பட்டன் வேல்யூ ஈக்குவல்ஸ் ஆவரேஜ். நான் இது திரும்ப அங்க லேப்ல போயிட்டு ரன் பண்ணி பார்த்துட்டு இது ஏன் இப்படி நமக்கு மக்கார் பண்ணுதுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. அடுத்த தடவை நம்ம சரியா யூஸ் பண்ணுவோம். ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். இப்ப நம்மளுக்கு ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி தான் வரும், ரீலோட். ஓகேப்பா. இப்போ வந்து 2 5 8 7 10 20 இது எல்லாத்துக்கும். அப்ப அந்த பட்டனோட இதுலதான் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. சரி போனா போதும், அது ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டுன்னு பாத்துக்கலாம். இப்ப என்ன சொல்றது, சம் வந்து 52 சொல்லுது. 10 20 30, அப்புறம் 37 45 50 52 சரியா தான் வருது. அப்புறம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 2 4 6 6 எலமெண்ட் சரியா தான் காட்டுது. 50 4ஆல 52 4ஆல வகுத்து 6ஆல வகுத்துட்டு 8.6667 இதையும் சரியா தான் சொல்லுது. டன். இந்த ரிசல்ட் வந்தா வேலை முடிஞ்சிடுது. இதுக்கு ஒரு பிரிண்ட் கொடுங்க, அப்புறம் வியூ பேஜ் கொடுத்து ஒரு பிரிண்ட் கொடுங்க. இதோட லாஜிக் என்னன்னு மட்டும் ஒரே ஒரு தடவை சொல்லிடு. இது ஒரு பிரிண்ட், அப்புறம் வியூ பேஜ் சோர்ஸ்க்கு ஒரு பிரிண்ட். சரியா போயிடும். இப்போ இதுல என்ன நடக்குது தெரியுமா? இங்க பாரு, நான் இன்புட் கொடுத்துருக்கல, இங்க பாரு 2 5 8 7 10 20 இதெல்லாம் ஸ்பேஸ் விட்டு போட்டிருக்கோம் இல்லையா? இது எங்க போகும்னா இந்த இடத்துக்கு வரும். டாக்குமெண்ட் டாட் ஏபிஜி ஃபார்ம் டாட் எக்ஸ் அப்படின்ற இடத்துக்கு வரும். வந்து இந்த வேல்யூ எல்லாமே அந்த இடத்துக்கு வரும். எக்ஸாக்ட் வேல்யூ சொன்ன உடனே 2 5 அந்த நம்பர் சீக்வன்ஸ் எல்லாம் வந்துடும். ஆனா ஒவ்வொன்றுக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்கு. அப்ப என்ன சொல்றோம்னா, இந்த ஸ்பேஸ் வர இடத்துல ஸ்பிளிட் பண்ணி இந்த ஆரேவா கொடு. நம்ம 6 எலமெண்ட் கொடுத்தோம் இல்லையா, 6 தனித்தனியா பிரிச்சுட்டு தனித்தனி நம்பர் ஆக்கிடுன்னு சொல்றோம். ஏன்னா 6 ஒன்னா இருந்ததுன்னா எப்படி நம்மளால கூட்ட முடியும்? நம்மளுக்கு தெரியும், கம்ப்யூட்டருக்கு அது தெரியாது. அப்போ ஸ்பிளிட் பண்ணி ஆரேவா மாத்திடுன்னு சொல்லிட்டோம். இந்த ஆரே வந்து எக்ஸ்ன்ற பேர்ல இங்க வந்துடுது. வேர் எக்ஸ். இதுல எக்ஸ் ஆஃப் 0ன்றது நம்ம முதல்ல கொடுத்த நம்பர். எக்ஸ் ஆஃப் 0ன்றது 2, எக்ஸ் ஆஃப் 1 வந்து 5, எக்ஸ் ஆஃப் 2 8, அடுத்து எக்ஸ் ஆஃப் 3 வந்து 7, இப்படியே எக்ஸ் ஆஃப் 5 வரைக்கும் வரும். ஏன்னா 0ல இண்டெக்ஸ் ஆரம்பிக்கிறதுல 6 எலிமெண்ட் இருக்கு. எக்ஸ் ஆஃப் 5 வரைக்கும். எக்ஸ் ஆஃப் 5 வந்து 20. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த எக்ஸ்ன்றதுல கொண்டு வந்து வச்சுட்டோமா. இப்ப 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறதுனா சம் வேணும், ஆவரேஜ் வேணும், லென்த் வேணும், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், 3 வேரியபிள டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறேன். ஏபிஜி, அப்புறம் வந்து சம், லென்த் 3 வேரியபிள் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து ஃபார் லூப் என்ன பண்ற பாருங்க, where I equals 0, 0ல ஆரம்பிச்சுட்டு ஐயோட இண்டெக்ஸ் வேல்யூ எது வரைக்கும் போகணும் சொல்லுங்க, எக்ஸ் ஓடைய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அதுல வந்து 6ன்னு வரும். எக்ஸ் டாட் லென்த் வந்து 6ன்னு வரும். அப்ப 6 விட சின்னதா இருக்கிற வரைக்கும் நீ போயினே இரு. 0 to 5 எவ்வளவு இன்கிரிமெண்ட், 1 1 ஏத்திக்க. 0 அடுத்து 1 அடுத்து 2. இங்க வந்துட்டு இங்க பாரு, எக்ஸ்ல இருக்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்குது. 2ன்றது ஸ்ட்ரிங் வேல்யூவா இருக்கும். ஃபர்ஸ்ட் அத நம்பரா மாத்து. நம்பர்ன்ற ஃபங்க்ஷன் வழியா என்ன பண்ணணும், நம்பரா மாத்து, சம் கூட சேர்த்துடு. சம்ல 0 இருக்குது 2, அதுக்கு அடுத்து 5, 5 கூட்டிட்டு அப்புறம் 7, 7க்கு அப்புறம் 8, அப்புறம் 10, அப்புறம் 20, அதெல்லாம் சேர்த்து ஒன்னா போட்டுடு அப்படின்னு சொல்றோம். இப்ப சம்ல நமக்கு டோட்டல் 52ன்னு வந்துருது. உடனே லென்த் எவ்வளவு கேட்டாக்கா, எக்ஸ் டாட் லென்த் ஏற்கனவே அதுல இருக்குது, அதனால லென்த்ல அது போட்டுறோம்.
ஏபிஜின்றது சம்முக்கும் லென்த்துக்கும் இருக்கிற ரேஷியோ தான் ஆவரேஜ். ஓகேவா? அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஆவரேஜ் எவ்வளவு கேட்டீங்கன்னாக்கா 52 டிவைட் பை 6. அதுதான் இந்த இடத்துல இருந்து பாரு. அதுக்கு ரிசல்ட் டிஸ்ப்ளே பண்றது டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி ரெஸ்ட்னு கொடுத்துட்டு என்ன பண்றோம்? முதல்ல சம்ம டிஸ்ப்ளே பண்றோம். அப்புறம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு லென்னை டிஸ்ப்ளே பண்றோம். அதுக்கப்புறம் ஆவரேஜ் எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஏபிஜிங்கிறத டிஸ்ப்ளே பண்றோம். இது எல்லாம் h1/h1 நடுவுல போட்டுருங்க. சரியா? டன். நீங்க எனக்கு இது புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நம்மளோட இந்த எக்ஸ்ன்ற இந்த எலிமெண்ட் தான் இந்த ஃபார்ம்ல எக்ஸ்ன்னு இது இருக்குது இல்லையா? இதுல நம்ம தரக்கூடியதான் இங்க மேல வந்து எக்ஸ் டாட் வேல்யூன்ற இடத்துக்கு வருது. இங்க மேல வந்து எக்ஸ் டாட் வேல்யூ இந்த இடத்துல நாம அங்க இன்புட் தரக்கூடியதெல்லாம் வருது. அதை ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கிறோம். சரியா? சரி, எக்ஸ் ஆஃப் 5 இதுல என்ன வரும்னு சொல்லி பார்க்கலாம். எக்ஸ் ஆஃப் 5 ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்? விளையாடிட்டு இருந்தேன்னா எதுவும் தெரியாது. சரியா? போய் அங்க லெஸ் தேன் கிரேட்டர் தேன் போடுவேன். இங்க ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பேசுவேன். இதுல எக்ஸ் ஆஃப் 5 என்ன வரும்? 0ல ஆரம்பிக்கணும். எக்ஸ் ஆஃப் 5 வந்து லாஸ்ட் எலிமெண்ட் 20. முதல்ல கவுனி நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சிடுதுன்னு நினைச்சு ஏட கூட பண்ணிருக்காரு. சரியா? ஓகே, டன். நம்ம இதோட இந்த பிராக்டிகல் க்ளோஸ் பண்ணிட்டு எம்சிக்யூ போயிடும். ஸ்டெப் 2 நோட் பேட் வைக்கிறோம்.